viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம saffron goat milk soap எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு 100 கிராம் goat milk soap தேவைப்படுது. நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெசலில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி லைட்டாக ஹீட் ஆனோடனே இதுக்குள்ளே செட் ஆகிற மாதிரி ஒரு சின்ன வெசல் வைக்கலாம். ஹீட் ஆகிடுச்சு. நம்ம சின்ன வெசல் வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேணாம். இந்த வெசலுக்குள்ளே வராத அளவுக்கு நம்ம தண்ணி லிமிட்டாக வச்சுக்கணும். நம்ம 100 கிராம் கோட் மில்க் சோப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த சோப் பேஸை நம்ம நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இது மெல்ட் ஆகட்டும். 2 to 3 மினிட்ஸில் மெல்ட் ஆகிடும். அந்த குட்டி குட்டி சங்க்ஸ்லாம் இல்லாமல் நல்லா டிசால்வ் ஆகணும், மெல்ட் ஆகணும். ஓகே, நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குங்குமப்பூ தைலம் ஆட் பண்ணிக்கலாம். அது 5 ml ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சோப் பேஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது விட்டமின் இ கேப்சூல், அது ஒரு கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதுவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோப் பேஸ்க்குள்ளே அந்த ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஃப்ராக்ரன்ஸ் பிடிக்குமோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஜாஸ்மின் ஃப்ராக்ரன்ஸு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு மோல்டு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக. இப்போ இந்த மோல்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சரை ஊற்றலாம். அதுக்கு முன்னாடி இந்த குங்குமப்பூ ஸ்ட்ரைப்ஸ் 2-3 போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், விசிபிளாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சோப்பு. போட்டு நான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர்லேயும் 2 to 3 ஸ்ட்ரைப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடியாக இருக்கிற மோல்டில் இதை போர் பண்ணிடலாம். ஓகே, மோல்டு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை இதில் போர் பண்ணிடலாம். இது ஊற்றியாச்சு. இது செட் ஆகிறதுக்கு எப்படியும் 3 to 4 hours ஆகும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 1 hourல நல்லா செட் ஆகிடும் சோப்பு. ஓகே, இது நல்லா செட் ஆகட்டும். செட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இது செட் ஆகட்டும். நாம் இப்போ ஜென் ரிவ்யூஸ்னு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பற்றி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் லேட்டஸ்ட்டு கேட்கெட்ஸு, மொபைல்ஸு, லேப்டாப்பு, ஐபேடு, ஃபோன் எல்லாமே லேட்டஸ்ட்டான ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். இதில் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சோப்பு செட் ஆகிடுச்சு, பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா க்ளாஸியாக இருக்குது. நம்ம போட்ட குங்குமப்பூ அதெல்லாம் நல்லா விசிபிளாக தெரியுது. இந்த சோப்பு யூஸ் பண்ணி ஒரு 1 வீக்லேயே ரிசல்ட்டு நல்லா தெரியும். சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கின்னு மாய்ஸ்டாகவே வச்சுருக்கோம். ட்ரை ஸ்கின்க்கெலாம் நல்லா சூட் ஆகும் இது. இப்போ வின்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சோப்பு சூப்பராக இருக்கும்.
நீங்களும் இந்த சோப்பு வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.